இளையராஜா சார் வந்து ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம். இளையராஜா பாடலை நோட்ஸ் எடுத்து வாசிக்கும் பொழுது அவர் மேலே ஒரு காதல் ஏற்பட்டது. அப்போ என்ன பண்ணேன், தேட ஆரம்பித்தேன். இளையராஜா என்னெல்லாம் பண்ணியிருக்காரு. இது நான் யாரை காயப்படுத்துறதுக்காக சொல்ல. கேவி மகாதேவன் சார், ஜி ராமநாதன் சார், மெல்லிசை மாமன் எம்எஸ் விஸ்வநாதன் சார், இளையராஜா சார், இவங்க எல்லாரையும் வந்து நான் மியூசிக் கம்போசர்ஸ்னு கூப்பிடுவேன். இவங்க ஒரு கம்போசர், அவருக்கு உண்டான ஒரு தன்னம்பிக்கை எந்த அளவு எக்ஸ்ட்ரீம்ன்றதுக்கு எஜமான்னு ஒரு படம் வந்ததுங்க. இளையராஜா சாரோட ஒரு சுப்ரிமசி ஆஃப் த மியூசிக் அவர் எந்த அளவு காதலிச்சார், அவர் ஏன் இசையை நான் தான் சொல்ல வரத்துக்கு ஒரு காரணம் சொல்கிறேன். அந்த ஒரு நாளும் முனை மறவாத இனிதான வரம் வேண்டும், விழியோடு இமை போலே விலகாத நிலை வேண்டும், என யாடும் எஜமானே. இந்த பாட்டு இருக்குல்ல, இந்த பாடலோட ராகம் வந்து சிந்து பைரவி. ஒரு இசையமைப்பாளரோ ஒரு கம்போசரோ ஒரு படத்தில் ஒரு ராகத்தை யூஸ் பண்ணி பாட்டு போடலாம். இதே படத்தில் இதே ராகத்தில் நிலவே முகம் காட்டு அதுவும் பார்த்து ஒளி வீசு அலை போலுனையே தரரா தரரி. சார், இதுவும் சிந்து பைரவி. இளையராஜான்ற ஒரு அசாத்திய ஒரு சங்கீத இசைக்கலைஞர் அவருக்கு தனக்குள் இருக்கும் அந்த இசை பரீட்சார்த்த முறையை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிற பாருங்கள். பத பாத பாத பாபா கம பாம காரி மகா, இது இப்படி ஆரம்பிக்கிறார் இந்த பாட்டோட பல்லவி. டூயட் இது, நல்லா பாருங்கள், சிச்சுவேஷன் பாருங்கள். தரராரி ராரி ஹாப்பி. இக்கிய குழந்தை இல்லை, அந்த துயரம் ரெண்டு பேருக்கும். நிலவே முகம் காட்டு தசகாரி சாச சச கசதபா பதசரிகா. அந்த மூடை அதே ராகத்தை அடி ராக்கு முத்து ராக்கு ஃபெஸ்டிவல் சாங் சார். அந்த பாட்டில் வந்து சிந்து பைரவியில் ஒண்டி என்ன பார்த்தீங்கன்னா, ரெண்டு ரிஷபமும் வரும், ரீ வரும், பெரிய ரீயும் வரும், சின்ன ரீயும் வரும். அதில் வான் சுமந்த வெண்ணிலவ வெண்ணிலவ டின் டக் டின் டின் டின். சார், ஒரு கம்போசர் வந்து எப்போவுமே ஒன்று வச்சுக்கோங்க சார், எந்த கம்போசருமே மெலடியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, ரித்தமை வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா கம்போசிங்கில் கான்சன்ட்ரேஷன் போய்டுன்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. ஆனால் ராஜா சார் என்ன பண்ணார்னா, ஒரு பாட்டை இன்றைக்கி எடுத்துனா, ஏன் கம்போசர் அண்ட் மியூசிக் ப்ரொடியூசர் சொல்ல வரேன் உங்களுக்கு, ஒரு ஸ்கோரிங் எடுத்தார்னா சாங் பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் அவருடைய ஹேண்ட் ரைட்டிங் ஃபுல் ஸ்கோரிங்கோட தான் மியூசிஷியன்ஸை கொடுப்பார்.